இந்த சோத்துல உப்பள்ளி போட்ட ஒரு பிரச்சனைக்கு வருவோம். அந்த மேட்டர் பிரவீனும் கனியும் அதுல நீங்க என்ன சொல்றீங்க எஸ்பிஆர் அண்ணா? அதுதாங்க சரியான. எதுக்கு சோத்துல உப்பள்ளி போடணும்? இப்ப என்ன நடந்துச்சுங்கிறத நான் முதல்ல ஆடியன்ஸ் பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். அதுல எந்த பக்கம் நியாயங்கிறது நீங்க 2 பேரும் சொல்லுங்க. இப்ப என்னன்னா ஒரு பிரவீன் வந்து சமைச்சிட்டு இருக்காரு, விசில் அடிச்சுட்டே வழக்கம் போல அப்படியே ஸ்டைலா சமைக்கிறாரு. திடீர்னு என்ன பண்றாருன்னா ஒரு லைட்டா ஒரு எங்கேயோ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்துட்டு போயிட்டு வராரு. அவர் போயிட்டு வந்து இந்த கேப்ல என்ன ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு நம்ம கனி அவர்கள் வந்துட்டு நான் என்ன இப்படிப்பட்ட ஒரு செஃப் ஒரு உப்பள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு 4 உப்பள்ளி போட்டுறாங்க. அறிவின்றது இருக்குதா இல்லையா? சோத்தை தான் துன்றியா இல்ல எதை துன்றியா? அது உழுக்கும் தானே குடுக்குறாங்க. இல்லனா செய்யறது உழுக்கும் தானே. இல்ல இப்ப உப்புங்கிறது வந்து ஒரு சரியான நேரத்துல டைம் பார்த்து டக்குன்னு அடிக்கணும். ஆனா சார் உப்புன்றது சரியான நேரத்துல அடிக்கணும், இல்லையா அளவோட அடிக்கணும். சரி இப்ப அவங்க வந்து உப்பு அள்ளி போட்டாங்க, ஒரு அளவோட போட்டுருக்கணும். சொல்றேன் நடந்ததை சொல்லிடுறேன். உப்பு அள்ளி போட்டாங்க, அவங்க உப்பு அள்ளி போட்டாங்க இல்ல உப்பு போடுறாங்க. உப்பு போட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்படியே அவங்க வேடி பார்க்க போயிட்டாங்க. இப்ப அக்கடா இருக்கிற அந்த சிக்கன் கிரேவில திரும்ப 2 நிமிஷம் பிரேக் அப்புறமா அந்த நம்ம பிரவீன் என்ன பண்றான்னா ஐயோ உப்பு போடாமே போயிட்டோமேன்னு சொல்லிட்டு உப்பு அள்ளி இப்படி தூவும் போது பக்கத்துல இருந்த கனி உப்பு தூவி முடிச்சோன்னே என்ன நீங்க உப்பு தூவிட்டீங்க, நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். என்னங்க சொல்றீங்க? அறிவுன்றது இருக்கா இல்லையா?